கார்த்திக் சார், சொல்லுங்கக்கா. எனக்கு இந்த மாசத்தோட சம்பளம் கொஞ்சம் இன்னைக்கே கிடைக்குங்களா? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க சார். கட்டலனா ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். எவ்வளோக்கா ஃபீஸ் கட்டணும்? 35,000 சார். 45,000 ஸ்கூல் ஃபீஸா? உங்க சம்பளமே 20,000 தான்க்கா. அப்புறம் எப்படி 45,000 கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த மாசம் ஆரம்பிச்ச 10 நாள் தான்க்கா ஆகுது. நீங்க இந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் சொல்றதால வேணா நான் ஒரு 15,000 கொடுக்குறேன். மீதி நீங்க வெளில ரெடி பண்ணிக்கோங்கக்கா. கார்த்திக் சார், நான் வெளியில எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன். யாருமே தர மாட்டேங்கிறாங்க சார். வட்டிக்கு கேட்டா கூட ஒரு ரூபாய்க்கு 15 ரூபாய் வட்டின்னு சொல்றாங்க சார். குழந்தையோட படிப்பு விஷயம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ஐயா, நீங்க கொஞ்சம் கார்த்திக் சார்ட்ட எடுத்து சொல்லுங்கய்யா. டேய் கார்த்தி, பாவம்டா. புருஷன் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு குழந்தைய படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க நம்மள விட்டா யாரா? காசு விஷயத்துல நீங்க தேவையில்லாம என்னோட வாதீங்க சரியா? இங்க பாருங்கக்கா, என்னால ஒரு 15,000 கொடுக்க முடியும். அது உங்களுக்கு ஓகேனா ஈவினிங் பரப்பா வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா மொத்தத்தையும் வெளில ரெடி பண்ணிக்கோங்கக்கா. கார்த்திக் எங்க? கார்த்திக் சார் அவரோட ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்காருங்கய்யா. வரதுக்கு லேட் ஆகுங்களா? அப்படியா? சரிம்மா, நீ வேலையை பாரு. உன் பொண்ணுக்கு என்னமா வயசிருக்கோம்? வரமே வந்தா 10 வயசு ஆகுங்க. அப்படியா? உன்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியே தெரியல. சின்ன பொண்ணா ரொம்ப அழகா இருக்கு. நான் வேணா உன் பொண்ணுடைய படிப்பு செலவுக்கு நானே காசு கொடுத்துட்றேன். அப்படியே உன்னையும் நானே பாத்துக்கிறேன். என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சியா? விட்டிருந்த நாயே. பொண்ணு வயசு ஆகுது எனக்கு. என்கிட்ட போய் நீங்க மனுஷனா? பாத்தீங்களா உங்க அப்பா பண்ண கேவலமான காரியத்தை? நாங்க காசு பண்ண இல்லாம கூட இருப்போம். மானத்தை விட்டு இருக்க மாட்டோம். ஏனுங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். அக்கா, அப்பெல்லாம் இது பண்றாதீங்கக்கா. அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்க்கா. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு பெருசாக்காதீங்கக்கா. இந்த விஷயம் மட்டும் வெளில தெரியுதுன்னா குடும்பம் மானமே போயிடுக்கா. இன்னும் கொஞ்ச நாளா தங்கச்சி கல்யாணம் நேரம் வச்சிருக்கோம்க்கா. மன்னிச்சிருங்கக்கா, ப்ளீஸ்க்கா. கார்த்திக் சார், நீங்க முதல்ல எழுந்துறீங்க. நீங்க எதுக்கு காலை விழுந்துட்டு இருக்கீங்க? அப்பா வந்து விட சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் இங்கதான் வேலை செய்வேன். நான் எந்த தப்பும் பண்ணல. நீ ஒழுங்கு மரியாதையா இல்ல செருப்பாடியோ அடிப்பேன்.